ஆன்லைன் சூதாட்ட செயலி வழக்கில் நடிகை நேஹா சர்மா அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்பு நேரில் ஆஜராகி விளக்கமளித்துள்ளார். 2007ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளியான சிறுதா படம் மூலம் திரைத்துறைக்குள் நுழைந்தவர் நேஹா சர்மா. குரூக் திரைப்படம் மூலம் ஹிந்தியில் அறிமுகமானவர் தொடர்ந்து பாலிவுட்டில் பல படங்களில் நடித்து வருகிறார். தமிழில் விஜய் சேதுபதியுடன் ஜூங்கா படத்தில் நேஹா சர்மா நடித்துள்ளார். இந்த நிலையில்தான் தெலங்கானா சூதாட்ட செயலி விளம்பர வழக்கில் சிக்கி அமலாக்கத்துறை முன்பு ஆஜராகி விளக்கமளித்துள்ளார். தெலங்கானாவில் சூதாட்டத்தில் ஏற்படும் நிதி இழப்பில் இருந்து மக்களை பாதுகாக்கும் நோக்கில் திருத்தப்பட்ட சட்டத்தின் கீழ் 2017ஆம் ஆண்டு முதல் ஆன்லைன் சூதாட்டம் சட்டவிரோதமாக உள்ளது. இந்நிலையில் அதை கண்டுகொள்ளாமல் பல்வேறு ஆன்லைன் சூதாட்ட செயலிகள் அங்கு விளம்பரப்படுத்தப்பட்டன. இதனால் பாதிக்கப்பட்ட பனீந்தர் சர்மா உள்ளிட்ட பலர் தெலங்கானா போலீசில் புகார் அளித்து வந்தனர். அந்த புகார்களை விசாரித்த தெலங்கானா போலீசார் ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்தியதாகவும் அவற்றில் முதலீடு செய்ய மக்களை தூண்டியதாகவும் நடிகர்கள், நடிகைகள், யூடியூபர்கள், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். அதன்படி நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி, பிரகாஷ் ராஜ், நடிகை நித்தி அகர்வால், பிரணீதா சுபாஷ், லட்சுமி மஞ்சு, நேஹா சர்மா, கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா மற்றும் சமூக ஊடக பிரபலங்கள் மீதும் தெலங்கானா காவல்துறை சில மாதங்களுக்கு முன்னர் வழக்கு பதிவு செய்தது. இந்த சூதாட்ட செயலிகள் பணத்தை சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தியது தெரிய வந்தது. இதனால் இந்த வழக்கை அமலாக்கத்துறையும் விசாரிக்கும் என சைபராபாத் காவல் ஆணையர் அவினாஷ் மொஹந்தி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தெலங்கானா போலீசார் பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை விஜய் தேவரகொண்டா, ராணா, பிரகாஷ் ராஜ், நிதி அகர்வால், பிரணீதா சுபாஷ் உள்ளிட்ட நடிகர், நடிகைகள், யூடியூபர்கள், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்கள் என 29 பிரபலங்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது. இந்த வழக்கில் நடிகர் விஜய் தேவரகொண்டா, பிரகாஷ் ராஜ், ராணா, நிதி அகர்வால் உள்ளிட்டவர்கள் ஆஜராகி விளக்கமளித்தனர். இதன் தொடர்ச்சியாக அவ்வப்போது இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் சிறப்பு விசாரணை குழுவின் முன் ஆஜராகி விளக்கமளித்து வருகின்றனர். அந்த வரிசையில் தற்போது நடிகை நேஹா சர்மா சிறப்பு விசாரணை குழு முன் ஆஜராகி விளக்கமளித்துள்ளார். அவரிடம் ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்தது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை அதிகாரிகள் கேட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.